கடற்கரையோர கிராமத்தில் சுரேஷ் மற்றும் வித்யா என்ற இரண்டு சிறிய நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் ஒரே வீதியில் வாழ்ந்ததால் எப்போதும் ஒன்றாக விளையாடி நேரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். இந்த ஆண்டு சுரேஷின் தந்தை ஒரு புதிய படகு வாங்கி வருவதாக கூறினார். அது கிராமத்திற்காக சிறப்பு பரிசாக இருக்கும். வித்யா மற்றும் சுரேஷ் மிகுந்த ஆவலுடன் கிறிஸ்துமஸ் அன்று படகை பார்க்க தயார் செய்தனர். அவர்கள் இருவரும் கிறிஸ்துமஸ் மரத்தையும் விளக்குகளையும் அழகாக அலங்கரித்தனர். அந்த நாளில் ஒரு பெரிய புயல் எழுந்தது. படகு கப்பல் இறங்கும் துறைமுகத்தை நோக்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. எப்படி இருந்தாலும் நம் தந்தையின் பரிசு வர வேண்டும் என நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். அந்த இரவு வானில் ஒரு நட்சத்திரம் அதிகம் பிரகாசமாக கண்டது. சுரேஷும் வித்யாவும் அதை பின்தொடர்ந்து கடற்கரைக்கு சென்றனர். அங்கு தங்கள் தந்தையுடன் படகு வலம் வந்தது. அதனை நம்ப முடியாதவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் தந்தையை அணைத்து கொடுத்தனர். அந்த படகில் கிறிஸ்துமஸ்கான சிறப்பு விளக்குகள், மரங்கள் மற்றும் பரிசுகள் இருந்தன. கிராம மக்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் மரத்தை சுற்றி மகிழ்ந்தனர். சுரேஷ் மற்றும் வித்யா தங்கள் நம்பிக்கை மற்றும் துணிவுக்கு நன்றி தெரிவித்தனர். அந்த இரவு சிறிய கிராமம் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. சுரேஷும் வித்யாவும் தங்கள் நம்பிக்கை மற்றும் துணிவின் கதையை அனைவருக்கும் சொல்லி மகிழ்ந்தனர். இவ்வாறு நம்பிக்கை மற்றும் துணிவால் எதை வேண்டுமானாலும் அடையலாம் என அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். மோரல்: இந்த கதையில் நம்பிக்கை மற்றும் துணிவின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. தன்னம்பிக்கை மற்றும் நல்ல எண்ணங்களால் எதை வேண்டுமானாலும் கடந்து செல்லலாம் என்பதுதான் கதை சொல்லும் முக்கியம்.